வரப்போ சரி, நம்மளுக்கு மெயின் பேஸ் ட்ரிகனாமெட்ரி மட்டும்தான். அந்த ட்ரிகனாமெட்ரி மட்டும் நல்லா தரவு பண்ணிட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட இது உங்களோட +2 ஓட உங்க கர்நாடகா கூட எக்ஸ்ட்ரா என்சிஇஆர்டி சிலபஸ் நீங்க அதோட கேட்கலாம். என்ன படிக்கிறாங்க? தெரிஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்கா இன்வெர்ஸ் ட்ரிகனாமெட்ரி தெரிஞ்சிடும். பிளஸ் ட்ரிகனாமெட்ரி வந்து நீங்க ஆல்ரெடி +1ல படிச்சீங்க. இப்போ இன்வெர்ஸ் ட்ரிகனாமெட்ரி. ஸ்கிரீன் தெரியுதா? சார் தெரியுது சார். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கண்டினியூட்டி அண்ட் டிஃபரன்ஷியபிலிட்டி. சரிங்களா? அத பாத்தீங்கன்னா கண்டினியூட்டி டிஃபரன்ஷியபிலிட்டி மொத்தம் எவ்வளவு எக்ஸசைஸ் வேணும்? 5.7 வரைக்கும் இருக்குங்கறாங்க. கண்டினியூட்டி டிஃபரன்ஷியபிலிட்டி. அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு சாப்டர் வந்து இப்போ +1 ரெண்டாவது சாப்டர் ஆச்சா? அப்ப அங்க ஆல்ரெடி என்ன பண்ணீங்க? லிமிட் அண்ட் டெரிவேட்டிவ் படிச்சீங்களா? லிமிட் அண்ட் டெரிவேட்டிவோட கண்டினியூட்டி தான் வந்து இது. லிமிட் அண்ட் டெரிவேட்டிவ் வந்து +1ல படிச்சிருப்பீங்க. சார். அதோட கண்டினியூட்டி தான் வந்து இந்த சாப்டர். சரிங்களா? ஓகே சார். இத நீங்க லேர்ன் பண்ணாதான் இந்த சாப்டர் ஈஸியா இருக்கும். அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ். இஸ் கரெக்ட்? சார். அப்ப நியூ கண்டென்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னது? இன்டெகிரேஷன். ஓகேங்களா? சரி, இன்டெகிரேஷன் 7th சாப்டர். 7th சாப்டர் முடிச்சிட்டு என்ன சாப்டர் வருது? இது எல்லாமே 7th சாப்டர்ல வரும். 8th சாப்டர் கிடையாது. அப்ளிகேஷன் ஆஃப் இன்டெகிரேஷன் எக்ஸ்ட்ரா இது பழைய சிலபஸா இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். சரிங்களா? அப்ப நம்மளுக்கு இது எல்லாத்துக்குமே மெயின் பேசிக் பாத்தீங்கன்னா ட்ரிகனாமெட்ரி தான். ட்ரிகனாமெட்ரி தரவாயிட்டீங்கன்னா இங்க வர சாப்டர் இன்வெர்ஸ் ட்ரிகனாமெட்ரி, டெரிவேட்டிவ், அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ், ஓகேங்களா? அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ், இன்டகிரேஷன், அப்ளிகேஷன் ஆஃப் இன்டகிரேஷன், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். சரிங்களா? இவ்வளவு சாப்டர் வந்து உனக்கு வந்து ஈஸியா இருக்கும். சரிங்களா? அங்க ட்ரிகனாமெட்ரி லாக் ஆயிருந்தீங்கன்னா இந்த சாப்டர் உங்களால படிக்க முடியாது. இது படிக்க முடியல ஆல்ரெடி ஹையர் ஸ்டடீஸ்க்கு போறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவோம். அங்க போனாலும் உங்களுக்கு இதா வரும். சரிங்களாமா? அது இல்லாத இங்க மட்டும் தான் உனக்கு ட்ரிகனாமெட்ரி கான்செப்ட் வருமா? அப்படி கிடையாது. இந்த வெக்டர் அண்ட் 3D இதுலயும் ட்ரிகனாமெட்ரி கான்செப்ட் வரும். வெக்டர் அண்ட் 3D இருக்குல்ல, இங்க பாருங்க. இங்கே கொசைன்ட்டாங்க. கொசைன் என்னன்னா காஸ் ஃபங்க்ஷன் வரும். அதே மாதிரி வெக்டர்ல பாத்தீங்கன்னா டாட் அண்ட் கிராஸ் ப்ராடக்ட் கொடுத்திருப்பாங்க. டாட் அண்ட் கிராஸ் ப்ராடக்ட்லயும் பாத்தீங்கன்னா காஸ் அண்ட் ஃபங்க்ஷன் வரும். சரிங்களா? இதுலயும் பாத்தீங்கன்னா டாட் ப்ராடக்ட்னா காஸோட ப்ராடக்ட், கிராஸ் ப்ராடக்ட்னா சைனோட ப்ராடக்ட். சரிங்களா? அப்ப ட்ரிகனாமெட்ரி கான்செப்ட் எங்க வருது? இங்க இன்வால்வ் ஆகுது, இங்க இன்வால்வ் ஆகுது. அது இல்லாத எங்க இன்வால்வ் ஆகும்னா மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட்ஸ் சம் பேசிக் ரொம்ப ஈஸியான சாப்டர் பாத்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட். சரிங்களா? இதுக்கு என்ன ஆகும்னா சைன் காஸ் பேஸ் பண்ணிட்டு சைன் காஸ் tan இது மூணு டைம் பேஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு ப்ராப்ளம் வரும். சரிங்களா? இந்த இடத்துல நம்மளுக்கு என்னது ப்ராப்ளம் ஸ்டார்ட் வரும். சரிங்களா? நீ +1ல ட்ரிகனாமெட்ரி ஃபார்முலா தெரியலனா படிச்சுக்கோ. படிச்சிட்ட இன்னொருக்க படிச்சு. அதனால சொன்னேன் கான்செப்ட் அண்ட் ஃபார்முலா நோட் தனியா போட்டுரு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்ப எத்தனை சாப்டர் சொல்லிக்கிறீங்க? இங்க பாருங்க 1 2 3 4 5 6 சாப்டர். அதெல்லாம் என்ன சொல்லிக்கிறேன்? வெக்டர் 7, அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரி 8, அதாவது 3D அனலிட்டிக்கல்ல 3D 8, மேட்ரிக்ஸ் 9, டிட்டர்மினன்ட் 10. இந்த 10 சாப்டரையும் டோட்டலா இது ஃபுல்லாவே ட்ரிகனாமெட்ரி வரும். அது இல்லாத இந்த 4 சாப்டர் அங்கங்க இதுல வந்து ட்ரிகனாமெட்ரியோட கான்செப்ட் வரும். சரிங்களா? 10 சாப்டரோட ஐடியா வேணும். நல்லா பண்ணுவீங்க. 10 சாப்டருக்கு அந்த டேபிள் வேல்யூ வேணும், ட்ரிகனாமெட்ரி ஃபார்முலாவும் வேணும். சரியாமா? அப்ப எனக்கு ட்ரிகனாமெட்ரி ஃபார்முலா தெரிஞ்சிட்டீங்கன்னா இந்த 10 சாப்டர் கம்ஃபர்ட்டபிளா கொண்டு போக முடியும். மத்த சாப்டர் கூட அதிகமா வராது. மத்த சாப்டர் என்ன மீதி இருக்குதுன்னா ப்ராபபிலிட்டி, எல்பிபி அண்ட் ரிலேஷன் இன் ஃபங்க்ஷன். இதுல பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ட்ரிகனாமெட்ரி வராது. சரிங்களா? அப்ப ட்ரிகனாமெட்ரிங்கிற டேம் கேள்விப்படாத அதிகமா இருக்காத டேம் பாத்தீங்கன்னா இந்த ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் இருக்காது. ட்ரிகனாமெட்ரி டேம் எங்க இருக்காதுன்னா ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் மேக்ஸிமம் இதை கொண்டு வரலாம். பட் அது பேஸ் பண்ணி கொஸ்டின் அதிகமா இல்ல அதுல. அது இதுல இருக்காது. சரிங்களா? 1 அடுத்தது எங்க இருக்குன்னா லீனியர் ப்ரோகிராமிங் ப்ராப்ளம். இது கடைசி எக்ஸசைஸ் ஆகும். இது கடைசி முன்னாடி. இதுல இருக்காது. இதனோட கான்செப்ட் என்னன்னா ஆல்ரெடி நீங்க +1ல வந்து லீனியர் இன்இக்வாலிட்டி படிச்சிருக்கீங்களா? ஆமா சார். அதுல பாத்தீங்கன்னா நீங்க நார்மல் கிராஃப் தான் போட்டிருப்பீங்க. இந்த மாதிரி கிராஃப் நடத்தறனா இல்ல சார் வேண்டாம்ட்டீங்க. ஞாபகம் இருக்குங்களா? இந்த கிராஃப் இப்போ ரீஜன் எங்க வரும்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ரீஜன் வரும். லெஸ் தென்னா கிரேட்டர் தென்னா அதுக்கு அந்த மாதிரி பார்த்து ரீஜன் இங்க வரும். இந்த மாதிரி +1லயே இருந்தது.
நீங்க படிச்சீங்களா என்னன்னு தெரியல. கேட்டு செக் பண்ணி பாத்துங்க. ஆல்ரெடி டெடிட்டட் கோர்ஸ்னு நினைக்கிறேன் +1ல. ஆமா சார். பட் இந்த கிராஃப் பாத்தீங்கன்னா நம்ம +2ல வருது. சரிங்களா? இப்ப லெஸ் தென் ஆர் ஈக்குவல் இங்க ரீஜியனா, எக்ஸ் ஆக்சிஸா, ஒய் ஆக்சிஸா செக் பண்ணிட்டு நம்ம அந்த ரீஜியன் டிரா பண்ணணும். சரிங்களா? சார். இந்த 12th சாப்டர் சொல்றேங்கண்ணா. 10th இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்து 10த்ல வந்து ஈக்வேஷன் டிரா பண்ணி மட்டும் தான் பாப்பீங்க. ரீஜியன் பத்தி அதிகமா பார்க்க மாட்டீங்க. 2 லீனியர் ஆமா சார். ஈக்குவேஷன் வெரி குட். 10த்ல பார்த்திருக்கிறீங்க கிராஃப் டிரா பண்றது. ரீஜியன் கண்டுபிடிக்கிறது பாத்தீங்கன்னா இங்க பாப்பீங்க. சரிங்களா? அது +1லயே ஓகே இருக்கு. சார். டெடிட்டட் கோர்ஸ்லாம் விட்டுட்டீங்க. இங்க நம்ம ஃபுல்லா பார்ப்போம். சரிங்களா? இதுக்கு ஒன்லி சார். கிராஃப் ஷீட் தான். கிராஃப் ஷீட் அந்த கான்செப்ட் தெரிஞ்சு இதுக்கு முடிஞ்சிரும். நான் என்ன சொன்னேன்? ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனல் ட்ரிகோனோமெட்ரி கிடையாது. ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இது ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் சாப்டர். அப்புறம் 12th சாப்டர் சார். கிடையாது. அண்ட் ஆல்சோ கடைசி சாப்டர் ப்ராபபிலிட்டி. ஓகே சார். ப்ராபபிலிட்டியும் ட்ரிகோனோமெட்ரி கிடையாது. சரிங்களா? அப்ப நம்ம ட்ரிகோனோமெட்ரி சார். பத்தி நம்ம எட்டியே பார்க்காத சாப்டர் 3 சாப்டர் தான் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன். சரிங்களா? 2வது சாப்டர் பாத்தீங்கன்னா எல்பிபி லீனியர் புரோகிராமிங். 3வது சாப்டர் பாத்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி. சரிங்களா? ஓகே சார். இதுக்கு தான் ட்ரிகோனோமெட்ரியோட கான்செப்ட் இல்லாத இன்வால்வ் ஆகாம ப்ராப்ளம் கேட்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. சரிங்களா? சார். மேபி இதுல கூட கேட்கலாம். பட் இது வரைக்கும் கேட்கல. அதனால இதுல கேட்கலாம், கேட்கல. மத்த 2லயும் கேட்க முடியாது. ட்ரிகோனோமெட்ரி கான்செப்டே வராது. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஓகே. பார்த்துக்கணும். இப்ப கூட ட்ரிகோனோமெட்ரி ஃபார்முலா படிக்கலைன்னா உடனே படிச்சிடுங்க. சரிங்களா? சார். சரி டேகன். இப்ப உங்களுக்கு என்ன கன்டென்ட் அப்டின்னா, உங்களுக்கு மேட்ரிக்ஸ் பத்தி என்ன தெரியும்? ஆக்சுவலா கொஞ்சம் ஈஸியான சாப்டர் ஃபர்ஸ்ட் முடிச்சிடுறேன். மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட் பத்தி கொஞ்சம் லைட்டா ஷார்ட் பண்ணி முடிச்சிடுறேன். எனக்கு என்னன்னா ட்ரிகோனோமெட்ரியோட ஃபார்முலா ஃபுல்லா தரவு பண்ணிட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டா 10 சாப்டர் நம்ம எடுக்க ஆரம்பிக்கலாம். அதுவரைக்கும் நீங்க படிக்காத வரைக்குமே பார்த்தீங்கன்னா, 10 சாப்டர் இதுல வந்து கம்மியா தான் ட்ரிகோனோமெட்ரிக்கான கான்செப்ட் இருக்கும். அதனால தான் நான் இத எடுக்கிறேன். எதுன்னா மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட். இது 2 நான் இப்ப ஃபர்ஸ்ட் டைம் படிக்க போறேன். சரிங்களா? இதனோட 2 ஓகே கான்செப்ட் சார். நான் முடிப்பேன். கொஞ்சம் ரெடி ஆயிக்கிங்க. சரிங்களா? நீங்க அதுக்கு முன்னாடி சார். டெரிவேட்டிவ் இன்டகிரேஷன் கான்செப்ட் எடுக்கணும். அதுதான் இருக்கிற இம்பார்ட்டன்ட் இன்ஜினியரிங் லெவலுக்கு போறதுக்கு வந்து டெரிவேட்டிவ் இன்டகிரேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது படிக்காம சும்மா மக்கப் பண்ணிட்டு போனவங்க இங்க இந்த ரீஜன்ல என்ன ஆகுறாங்கன்னா மார்க் பார்த்து கண்ட்ரேடுக்கு 95 கண்ட்ரேட் கூட எடுத்துறாங்க. கண்ட்ரேடுக்கு 100 கூட எடுத்துறாங்க. பட் என்ன பண்றாங்க ட்ரிகோனோமெட்ரிக் இன்டகிரேஷன் ஐடியா பாத்தீங்கன்னா மக்கப் பண்ணிட்டு போயிட்டு சும்மா ஏதோ எழுதிட்டு வந்துடுறாங்க. ஒரு 10 கொஸ்டின் எழுதுனா அதுல வந்துரும் சொல்லிட்டு அது மாதிரி எழுதிட்டாங்க. பட் இன்ஜினியரிங்ல போயிட்டு என்ன ஆயிட்டாங்கன்னா மார்க் இல்லாம ஃபெயில் ஆயிடுறாங்க. இல்லைன்னா நம்ம லோ மார்க் எடுக்கிறாங்க. சரிங்களா? அதனால சார். நல்லா கவனிச்சுக்கோ. நான் சொல்ற அந்த ட்ரிகோனோமெட்ரிக் ஃபார்முலா, இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபார்முலா, டெரிவேட்டிவ்ல ஒரு 80 ஃபார்முலா வரும். இன்டகிரேஷன் ஒரு 80 ஃபார்முலா வரும். இது எல்லா ஃபார்முலா சேர்த்தா மினிமம் பாத்தீங்கன்னா ட்ரிகோனோமெட்ரி தான் இருக்கிறது அதிகம். ட்ரிகோனோமெட்ரி தவிர மத்த பாத்தீங்கன்னா டெரிவேட்டிவ் இன்டகிரேஷன் ஒரு 100 200 ஃபார்முலா மினிமம் 200 ஃபார்முலா வச்சுக்கோங்க. ட்ரிகோனோமெட்ரி இன்டகிரேஷன் சேர்த்து ஒரு 200 ஃபார்முலா வரும். அது இல்லாத இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரி தனியா உனக்கு கொடுத்தாச்சு. அதை நீ படிச்சுக்கோ. சரியா? இதெல்லாம் படிச்சுட்டு தரவு பண்ணிக்கோ. நான் அதுதான் கான்செப்ட் நோட்டு, ஃபார்முலா நோட்டு சொல்லிக்கிறேன். அதை நீ கரெக்ட்டா பார்த்து என்ட்ரி பண்ணிக்கோ. எவ்வளவு சீக்கிரம் படிக்கணும்? எத்தனை நாள் லீவ் விட்டுருக்காங்க? என்ன சார்? லீவ் எத்தனை நாள் விட்டுருக்காங்கடா? சார் 16th வரைக்கும் சார். 13th and 14th வந்து ஓரியன்டேஷன் செக்ஷன். 16th வந்து ஆரம்பிக்கிறாங்க. சரி உனக்கு என்ன இன்னைக்கு கிளாஸ் எனக்கு மெசேஜ் போட்டு நான் இந்த மாதிரி ப்ரீ பிளான் பண்ணிக்கிறேன். சரிங்களா? சார் 16th வரைக்கும் லீவ் தான் சார். 13th and 14th தவிர ஃபுல் நாள் லீவ் தான் சார். எனி கிளாஸ் வச்சாலும் ஓகே. இல்ல உனக்கு எல்லா நாளுமே வேணுமா? அதுக்காக கேட்கிறேன். உனக்கு என்ன நாளைக்கு வேணும்னு சொல்லிட்டு எனக்கு அப்டேட் பண்ணினா அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். நீ எல்லா நாளும் வந்து கிட்டத்தட்ட 2, 3 சாப்டர் முடிச்சிடலாம். என்சிஇஆர்டி புக் தானே. என்சிஇஆர்டி புக்னா மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் ஆரம்பிச்சேன்னா அதுல இருக்கிற எல்லாமே உனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஒரு 2, 3 கிளாஸ்க்கு மேட்ரிக்ஸ் முடிச்சிடலாம். டிட்டர்மினன்ட் மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும். அதை முடிச்சுட்டு எல்பிபிக்கு கிராப் இது 3 கான்செப்ட் நான் முடிச்சிருவேன். ஓகே சார். உனக்கு எல்லா நாளும் வேணுமான்னு சொல்லிட்டு அப்ப அதை காட்டிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. நான் அதுக்கு அந்த மாதிரி ப்ரீ பிளான் பண்ணிட்டு நான் வச்சிடுறேன். இல்ல 1 டே டு 1 டே வால எந்த மாதிரி ப்ரீ பிளான் எனக்கு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் பிளான் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஓகே சார். அதை அப்படி மட்டும் கேட்டுக்கோ. சரி நான் என்ன கேட்கறேன்னா மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட். மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்டோட ஐடியா என்னன்னு தெரியுமா? ஆல்ரெடி நீங்க பிசிக்ஸ்ல படிச்சிருப்பீங்களா? ஏதோ ஒரு இடத்துல நீங்க படிச்சிருப்பீங்க. படிக்காமல இருக்க முடியாது. பிசிக்ஸ் படிச்சுக்கிறேன், கெமிஸ்ட்ரி படிச்சுக்கிறேன். சார் மேட்ரிக்ஸ் வந்து 2 ஈக்குவேஷன் கொடுத்துருந்தானா லைனா இப்படி xx yy zz அப்படி எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து அடிஷன் வந்து இப்படி 3 rows வந்துடும் சார். 3 rows இந்த மாதிரி அதுக்கப்புறம் வெர்டிகலும் ஹாரிசான்டல் 3 rows வந்துடும். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டும்
ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு அடுத்ததோட மைனஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். இல்ல, ஓகே. ஆட் அண்ட் சப்ராக்ட் பத்திலாம் யோசிக்க வேணாம். நீ சொன்ன ரைட். ரோஸ்ன்னு ஒரு வேர்டு கேள்வி சொல்லிக்கிற சூப்பர். ஆல்ரெடி எங்கேயோ பார்த்துருக்கிற. எங்க பார்த்த? ஒரு ஈக்குவேஷன் கான்செப்ட்ல சொல்றேன். மேபி பிசிக்ஸ்ல பார்க்கல, மேக்ஸ்ல தான் பார்த்துருக்கிற. பிசிக்ஸ்ல பிசிக்ஸ்ல ஏஐ பிளஸ் அந்த வெக்டார் சார், வெக்டார் சம். சூப்பரான வேர்டு. அதுக்கு தான் உனக்கு கேட்டேன். மேட்ரிக்ஸ்னா என்ன? வெக்டார்ஸ். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. மேட்ரிக்ஸ் வெக்டார்ஸ். நீ ரோ மட்டும் சொல்ற, அங்க ரோ மட்டும் இன்வால்வ் ஆகாது, காலம். நீ வெர்டிகல் லைன் காட்டிட்டு ரோங்கிற. வெர்டிகல் ரோ கிடையாது. அரிஸ்டாட்டில் லைன் ரோ. அரிஸ்டாட்டில் எழுதுறது ரோ. வெர்டிகலா சொன்னீங்கன்னா அதுக்கு பேரு காலம். அந்த ஒரு வேர்டு நீ படிச்சுக்கிற, அதனாலதான் உனக்கு பிசிக்ஸ்ல படிச்சுக்கிறியா கேட்டுக்கிறேன். சரி, ஒன் பை ஒன்னா பார்ப்போம். சரிங்களா? ஓகே சார். ஃபர்ஸ்ட் ஐடியாவே நீங்க சொல்லிட்டீங்க மேட்ரிக்ஸ் சார். மேட்ரிக்ஸ்னா நீங்க ஈக்குவேஷன் வந்து கன்வெர்ட் பண்ணுவீங்க சார் அப்படின்னீங்க. ஒரு ஸ்மால் ஈக்குவேஷன் a11x plus a12y equal to b1. ஓகேங்களா? a2x plus a22y equal to b2. சரிங்களா? இந்த வந்து என்னவா மாத்த போறோம்? மேட்ரிக்ஸா மாத்த போறோம். எப்படி மேட்ரிக்ஸா மாத்துவீங்க? நீங்க சொன்ன ஐடியா தான் எழுதுறேன். இங்க x, இங்க y. கரெக்ட்டுங்களா? அப்ப x ஓட வேல்யூ a11 a21 a12 a22. கரெக்ட்டுங்களா? நீங்க எழுதிக்கிறேன், நான் வேற எதுவும் இல்ல. x y ஈக்குவல் டு என்ன? b1 b2ன்னு வரும். சரிங்களாமா? அப்ப ஒரு ரெண்டு ஈக்குவேஷன் இன்வால்வ் பண்ணிட்டு நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்மா எழுத முடியும். இந்த கான்செப்ட் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்க 10th ஸ்டாண்டர்ட்ல சால்வ் பண்ணிக்கிறீங்க. 10th ஸ்டாண்டர்ட்ல ஒரு ரெண்டு லீனியர் ஈக்குவேஷன் சால்வ் பண்றது எத்தனை மெத்தட் இருக்குது? ஆல்ரெடி நீங்க 10th படிச்சிருக்கீங்க. என்ன மெத்தட் இருக்குது? சார் டூ மெத்தட்ஸ் இருக்கு சார். So first one வந்து காமன் டேர்ம் எடுத்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் நம்ம எடுக்க போறோம்னா எலிமினேஷன் மெத்தட். அதுக்கப்புறம் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் சார். எலிமினேஷன் மெத்தட்ல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எக்ஸை கேன்சல் அவுட் பண்றேன்னா இன்வர்ஸ் a21 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு எல்லா இதுக்கும் மல்டிப்ளை பண்ணிட்டு a11 செகண்ட் ஈக்குவேஷன் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு செகண்ட் ஓகே, அது எலிமினேஷன் மெத்தட். நீங்க சொல்றது எலிமினேஷன் மெத்தட் கரெக்ட்டுங்களா? இன்னொரு சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் சொல்லிட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணனும்னு சொல்லி அது சப்ஸ்டிடியூஷன் மெத்தட். ரெண்டு மெத்தட் ஆயிடுச்சு. கரெக்ட்டுங்களா? மெயின் ஒன்னு விட்டுட்டீங்க. கிராப் போடும்போது இது ஆல்ரெடி 10th படிச்சீங்க. அது என்னது? கிராப் மெத்தட். கிராஃபிக்கல் மெத்தட். கிராஃபிக்கல் மெத்தட். இது ஆல்ரெடி நீங்க 10th லெவல் படிச்சிருக்கீங்க. அங்க தான் படிச்சிருக்கீங்க. கரெக்ட்டுங்களா? ஃபோர்த் மெத்தட் இருந்தது. அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஹையர் ஸ்டடீஸ்க்கு வேணும். ஃபோர்த் மெத்தட் என்னன்னா கிராஸ் ரேஷியோ மெத்தட். கிராஸ் ரேஷியோ மெத்தட். ஓகே சார். கிராஸ் ரேஷியோ ஆர் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட். சரியாமா? சார். இது எல்லாமே 10th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பீங்க. இந்த கடைசி மட்டும் உங்களுக்கு டெடிகேட் போர்ஷன் பண்ணிட்டாங்க. அப் டு 3 கான்செப்ட் வந்து நீங்க ஆல்ரெடி 10th படிச்சிருக்கீங்க. சரியாமா? எஸ் சார். இப்ப நீங்க படிக்க போறது டிட்டர்மினன்ட் கான்செப்ட்ல யூசிங் மேட்ரிக்ஸ்ல எப்படி வந்து நீங்க வந்து ஈக்குவேஷன் சால்வ் பண்ண போறீங்கன்னா அப்படி 5th மெத்தட் படிக்க போறீங்க. ஓகேங்களா? 5th மெத்தட் வந்து லீனியர் ஈக்குவேஷன் சால்விங் தி மேட்ரிக்ஸ் மெத்தட். சார். அப்போ ஒரு லீனியர் ஈக்குவேஷன் எந்த மெத்தட்ல சால்வ் பண்ணலாம்? ஒரு மேட்ரிக்ஸ் நியூ கான்செப்ட் படிக்க போற. அதிலேயே வச்சு லீனியர் ஈக்குவேஷன் நீங்க சால்வ் பண்ண போற. சரிங்களா? அத பத்தி நம்ம வந்து 4th சாப்டர்ல படிப்போம். இதுல படிக்கல. ஆக்சுவலா டிட்டர்மினன்ட் கான்செப்ட்ல படிப்போம். ஒரு பேசிக் ஐடியா மேட்ரிக்ஸ்னா என்ன தெரியணும்? மேட்ரிக்ஸோட இன்வால்விங் தான் வந்து டிட்டர்மினன்ட். சரிங்களா? நீங்க ஆல்ரெடி சொல்லிட்டீங்க மேட்ரிக்ஸ்னா வெக்டர்ன்ட்டீங்க. சரிங்களா? டிட்டர்மினன்ட்னா என்னன்னா ஸ்கேலர். ஓகே சார். அது எப்படி வந்து மாறுதுன்னு நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஓகே சார். சரிமா. அப்போ ஒரு மேட்ரிக்ஸ் சொல்லிட்டீங்க. ஏங்கற மேட்ரிக்ஸ் 2/2 மேட்ரிக்ஸ்னா இதுதான் ஃபார்மேட். 2/2 மேட்ரிக்ஸ்னா இங்க எழுதிக்கிறீங்களா இதுதான் ஃபார்மேட். எப்படி எழுதுவீங்க? a11 a12 a21 a22. ஓகேங்களா? சார். 3/3 மேட்ரிக்ஸ் எப்படி வரும்? 3/3 மேட்ரிக்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ஒரு ஐடியா சொல்லுங்க. சொல்லு. சார் x y z சார். x y விட்டுரு. நான் என்ன கேக்குறேன்னா இப்ப ஏங்கற ஒரு மேட்ரிக்ஸ் எப்படி எழுதிக்கிறேன்? a11 a12 a21 a22. இந்த மாதிரி எழுதியதுல அப்ப 3/3 எந்த மாதிரி ஐடியால வரும்? சொல்லுங்க பார்க்கலாம். சார் a11 a12 and then a13 very good, correct. a13 அடுத்தது and then a21 a22 a23 very good. a31
A32 ம். A33. சூப்பர்மா. வெரி குட். சரிங்களா? சரி. இப்ப சார். இதுலருந்து என்னன்னா 2ஆ டிவைட் பண்றாங்க. ஒவ்வொன்னும் சொல்றேன். பொறுமையா பார்த்துக்கோ, நோட் பண்ணிக்கோ. எதுனாலும் ஆல்டர்னேட் பண்ணிக்கோ. நான் இந்த பிடிஎஃப் அனுப்பிடுறேன். ஃபர்ஸ்ட் சார். பார்த்தீங்கன்னா, ரோன்னா என்ன? காலம்னா என்ன? ரோன்னா என்ன? காலம்னா என்ன? சார். ரோ வந்து இது ஆல்ரெடி A11, A12, A13. A11, A12 இதுக்கு பேர் ரோ. ஆ. இதுக்கு பேர் ரோ. எஸ் சார். இந்த பக்கம் வந்து இதுக்கு பேர் காலம். இதுக்கு பேர் காலம். அப்படின்னா எஸ் சார். உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இதுக்கு வந்து R1 நோட் பண்ணுவாங்க. இது வந்து R2 நோட் பண்ணுவாங்க. அப்படின்னு மீனிங் என்னன்னா, ரோ 1 இது வந்து என்னது? ரோ 2. ரோ 2. இதே காலம் வந்து என்னது? C1, C2 நோட் பண்ணுவாங்க. அப்ப என்ன கிடைக்கும்? காலம் 1 ஓகேங்களா? காலம் 1 அண்ட் காலம் 2. ஏதாச்சும் டவுட் இருக்குதா கண்ணு? நோ சார். மெயினா நோட் பண்ணிங்க. இதான் நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். காலம் 1, காலம் 2 வந்து. சரிடா கண்ணு? ஓகே சார். இதுல பார்த்துக்கலாம். இது என்ன வரும்? இது வந்து ரோ 1, ரோ 2, ரோ 3. சரிங்களா? ஓகே இங்க சார். வரும்போது காலம் 1, காலம் 2, காலம் 3 வரும். சரிடா கண்ணு? அப்ப இதுதான் சார். ரோ அண்ட் காலத்தோட மீனிங். இதுல என்ன டவுட் இருக்குதா? அப்ப நோ சார். இங்க ஃபர்ஸ்ட் எழுதுவோம் பாத்தியா? இந்த ஃபர்ஸ்ட் எழுதுறது வந்து ரோ. சரிங்களா? செகண்ட் எழுதுவோம் சார். பாத்தீங்களா? செகண்ட் எழுதுறதுக்கு பேர் என்னது? காலம். இத மறந்துடாதீங்க. இது நெறைய பேர் மாத்தி போடுறீங்க. பேசிக் லேர்னிங் அப்ப ஃபர்ஸ்ட் எழுதும்போது என்னது? ரோ. செகண்ட் எழுதும்போது காலம். இது என்ன டவுட் இருக்குதுங்க? நோ சார். ரோனா என்ன சொன்னேன்? ஹரிசாண்டல் லைன் இருக்கணும். காலம்னா என்ன வேணும்? வெர்டிகல் லைன் இருக்கணும். வெர்டிகல். இத மறந்துடாதீங்க. சரிங்களா? சார். இது படிக்கும்போது எப்படி படிக்கணுங்கிறாங்கன்னா, ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ வந்து எழுதும்போது எப்படி படிக்கணுங்கிறாங்கன்னா, ஏஐஜேன்னு எழுதணும். அண்ட் ஆல்சோ இது வந்து எம் பை என். என்ன சொல்லணும்? இந்த இன்ட்ன்னு சொல்லக்கூடாது. எம் பை என். எம் ரோ என் காலம். எம் ரோ ஓகே சார். என் காலம். அப்படின்னு தான் படிக்கணும். எம் இன்ட்டு என்னு படிக்கக்கூடாது. எம் பை என். சரிங்களா? எம் சார். பை என். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம படிக்கணும். சரியாம்மா? சரி. இப்ப இது ஆர்டர் ஆஃப் ஏம்பாங்க. ஆர்டர் ஆஃப் ஏன்னு கேட்டாங்கன்னா என்ன பண்றீங்கன்னா, ரோ காலம் என்ன எழுதிக்கிறாங்களோ அதுதான் ஆர்டர் ஆஃப் ஏ. சரிங்களா? ஓகே சார். இதுக்கு பேர் என்ன? ஆர்டர் ஆஃப் ஏன்னு கேட்டாங்கன்னா, இதுதான் நம்மளுடைய ஆர்டர் கண்டுபிடிக்க உண்டான ஃபார்முலா. சரிடா கண்ணு? எஸ் சார். சரிடா கண்ணு. அப்ப நான் வந்து 3/3 சொன்னேன். 2/2 சொன்னேன். சரிங்களா? சப்போஸ் நான் ஒரு எக்ஸாம்பிள் குடுக்குறேன். இதனோட ஆர்டர் என்ன? காலம் எவ்வளவு? ரோ எவ்வளவுன்னு கரெக்ட்டா பார்த்து சொல்லுங்க. 2, 3, 5, 7, -2, -3. சொல்றேன் கண்ணு. இது ஆர்டர் என்ன? சார் ஆர்டர் வந்து 2 into 2. 2/2. சார் 2/3. இன்னொரு சொல்லு. ஃபர்ஸ்ட் எழுது வந்து ரோ எழுதணும். செகண்ட் எழுது வந்து காலம் எழுதணும். இப்ப சார் சொல்லு. 2. நம்ம அவசரப்படாத. யோசிச்சு சொல்லு. எத்தனை ஹரிசாண்டல் லைன் போட முடியும்? நம்ம ஈஸியா சொல்லி கொடுக்குற பார்த்துக்கோ. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கஷ்டமா இருக்கிற மாதிரி இப்ப நீ இப்ப லேர்ன் பண்ணிக்குவ. இந்த நம்பர் மேல எத்தனை ஹரிசாண்டல் லைன் போட முடியும்? 1, 2, 3. அப்ப 3 ரோ. எத்தனை வெர்டிகல் லைன் இந்த லைனை கட் பண்ண முடியும்? 1, 2. அவ்வளவுதான். நான் என்ன சொன்னேன்? ரோன்னு சொல்லும்போது இதுக்கு பேர் ரோ. அந்த நம்பர் மேல எத்தனை அடிச்சுட்டு போறியோ அதுக்கு பேர் ரோ. அதே எத்தனை காலம்னா அந்த நம்பருக்கு எத்தனை வெர்டிகல் லைன் போட முடியும் பாருங்க. ஒவ்வொரு ரோக்கு எத்தனை வெர்டிகல் லைன் போட முடியும் பாருங்க. வெர்டிகல் லைன். அப்ப எத்தனை வெர்டிகல் லைன்? 1, 2 தான் போட முடியும். அவ்வளவுதான் கண்ணு. அப்ப ஆர்டர் ஆஃப் ஏன்னா என்ன சொல்லுவீங்க? 3/2. கிளியரா? டவுட் இருக்குதா? நோ சார். புரிஞ்சிச்சு சார். சரி. அப்ப பிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் நான் கொடுக்குறேன். இதுக்கு நீங்களே சொல்ல போறீங்க. -3, 4, 8, 2, 2, 5, 7, 2, 0, 0, 8, 5. சொல்றேங்க. சார் 3/4. அவ்வளவுதான். சூப்பரா சொல்லிட்டு வெரி குட். இத மாதிரி நீ பிராக்டிஸ் பண்ணினா வந்துரும். ஏன்னா ரோ காலத்திலே நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. அதனால தான் இப்பயே உனக்கு கிளியர் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ரோ காலத்துல நீ மிஸ்டேக் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஓகே சார். அடுத்தது பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ். என்னென்ன டைப் இருக்குன்னு நீ நினைக்கிற? இப்ப சொன்னனே 4, 5 வேர்டுல வந்துருச்சு. 4, 5 வேர்டு வந்து இதுலயே டைப்னு வந்துரும். ரோன்னு ஒண்ணு சொன்னேன். கரெக்ட்டுங்களா? அடுத்தது
காலம்னு ஒண்ணு சொன்னேன். கரெக்ட்டுங்களா? அடுத்தது sir. M/Nன்னு ஒரு வேர்டு சொன்னேன். அதே M/Mன்னா என்ன ஆகும்? இவ்வளவுதான். இதுலயே இந்த வேர்டுலயே 4 டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்துருச்சு. ரோன்னா என்னன்னா Okay, ரோ sir. மேட்ரிக்ஸ். ரோ மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும்? அப்படின்னா, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஒன்லி 1 ரோ எவ்வளவு காலம் வேணா இருக்கணும். ஒரே ஒரு ரோ. ஒரே ஒரு ரோன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லு பார்க்கலாம். Sir, 1, 3, 4. 1, 3, 4. அவ்வளவுதான். ஒரு ரோ காலம் எவ்வளவு வேணா இருக்கலாம். அப்ப இது என்ன டைப் ஆஃப் Sir. மேட்ரிக்ஸ்? ரோ மேட்ரிக்ஸ். சொல்லுங்க எத்தனை காலம்? ஒரு ரோ இருக்குது. காலம் எவ்வளவு இருக்குது? 1. காலம் 1, sir. காலம் Only 1. ரோ 1 கரெக்ட். காலம் எவ்வளவு? Sir, none. ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டாச்சு. 1ங்கிறது கரெக்ட் ரோக்கு. எத்தனை வெர்டிகல் லைன் போட முடியும்? 3. அப்ப காலம் எவ்வளவு? 3. அப்ப 1ஆ 3ஆ காலம்? sir. அதான் கேக்குறேன். காலம் 3 வருதா 1 வருதான்னு கேக்குறேன்டா. Sir, column வந்து 3 வருது sir. அதான் 1ன்னு சொன்னீங்க. அதனால கேக்குறேன். அப்ப 1/3 கரெக்ட்டுங்களா? ஒரே ஒரு sir. ரோ தான் இருக்கணும். காலம் வந்து மல்டிபிள் ஆஃப் காலம்ஸ் இருக்கணும். Okay, sir. புரியுதுங்களா? அப்ப ரோ மேட்ரிக்ஸ் நல்லா எழுதிக்கிங்க. அண்டர்லைன் பண்ணிக்கங்க. ஒன்லி 1 ரோஸ் மோர் தென் 1 காலம்ஸ் இருந்ததுன்னா இஸ் கால்ட் a ரோ மேட்ரிக்ஸ். sir. அடுத்து பார்க்கலாமா காலம் மேட்ரிக்ஸ்? காலம் மேட்ரிக்ஸ் சொல்றதுன்னு? So column matrix வந்து n number of rows இருக்கலாம். ஆனா ஒரே ஒரு column இருக்கலாம். அதுக்கு எக்ஸாம் சொல்றதுன்னு? Sir, 1. வெர்டிகல் லைன்ல நல்லா பாத்தீங்க. 1, 3, 4. 2, 4. 1, 3, 4 ஹரிசாண்டலா போட்டது வந்து 1, 3, 4 வந்து காலம் வைஸ் எழுதிட்டா போதும். இது எத்தனை ரோ இருக்குது? வெர்டிகல் லைன் ஹரிசாண்டல் லைன் எத்தனை பாருங்க. 1, 2, 3. 3 ரோ. எத்தனை வெர்டிகல் லைன் போட முடியும்? ஒரே ஒரு வெர்டிகல் லைன் போட முடியும். இதெல்லாம் பைத்தன்ல ஈஸியா கண்டுபிடிச்சு பழகணும். சரிங்களா? இப்போ ஒரு காலம் கொடுத்தாங்கன்னா எப்படி போடணும்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஈஸியா போடணும் உனக்கு ஈஸியா இருக்கும். இதுதான் மெயின். இதுதான் பேசிக். இதே தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப +2 எழுதுற பசங்க இதையே பொறுத்து தடுமாறிட்டு இருக்காங்க. 1 மார்க்ல கண்டிப்பா இந்த மாதிரி क्वेश्चंस ஒன்னு வரப்போகுது. என்ன பண்றாங்க? ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் கூட எழுதாம உட்கார்ந்து இருக்காங்க. எவ்வளவு தடவை சொன்னோம். அப்ப இது பேசிக் கிளாஸ் மேட்ரிக்ஸ் இல்ல. அப்ப இதை நீ கரெக்ட்டா லேர்ன் பண்ணிட்டீனா இது ஒரு 1 மார்க் வரப்போகுது. இன்னைக்கு நடந்துறது ஒரு 1 மார்க் உன்னோட போர்டு எக்ஸாம் ரெடி ஆயிடுச்சு. ஓகே சார். அப்ப இதை நீ தப்பு பண்ணிட்டீனா அப்ப 1 மார்க் வாங்க முடியாது. சார். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துட்டு டவுட் இருந்தாலும் கேட்டுக்கோ. சரிங்களா? என்ன ரோ மேட்ரிக்ஸ்னா ஒரே ஒரு ரோ இருக்கணும். மோர் தென் 1 காலம் இருக்கணும். காலம் மேட்ரிக்ஸ் என்ன இருக்கணும்? மோர் தென் 1 காலம் இருக்கணும். ஒரே ஒரு காலம். சூப்பர். வெரி குட், வெரி குட். சொன்னது கரெக்ட். சரி இது என்னடா M/M M/N அப்படின்னா ரோவும் காலமும் நாட் ஈக்குவலா இருந்ததுன்னா என்ன சொல்றாங்க? ரோவும் காலமும் நாட் ஈக்குவலா இருந்ததுன்னா ஓகேங்களா? ஓகே சார். என்னன்னா ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ். என்ன சொல்றாங்க? ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ். ஓகே, ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ். ரோவும் காலமும் நாட் ஈக்குவல் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லு பார்க்கலாம் நீங்க. ரோவும் காலமும் ஈக்குவல் சார் 3 4 ஓகே நான் சும்மா எழுதுறேன் பாருங்க. ஓகே இது சும்மா எழுதுறேன் பாருங்க. இது ஓகேவா பாருங்க. சார். எத்தனை ரோ இருக்குது? சார் 2 சாரி 1 2 3 சார். கை போச்சு பாத்தியா? அது பிராக்டீஸ் பண்ணு. 2 டக்குன்னு சொல்ல கூடாது. நீ இப்ப கை பண்ண பாத்தியா? அதுதான் கரெக்ட்டானது. ஒரு 2 செகண்ட் வச்சு தப்பா சொல்ல கூடாது. சரியா? 2 ஓகே. அதுக்கு அப்புறம் 1 2 சார் 2 தான. இப்ப கை வச்சு பாத்தியா இதுதான் கரெக்ட்டானது. ஹரிசாண்டல் நல்லா பாத்தீங்கன்னா மைண்ட்ல ஏத்திக்கோ. இத தப்பே பண்ணாத நீ கிளாஸ்ல. இத தப்பு பண்ணா ஒரு மாதிரி போச்சு. ஹரிசாண்டல் லைன் வந்து ரோ, வெர்டிகல் லைன் வந்து காலம். மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிக்கோ. சரியா? எஸ் சார். அப்ப ரெண்டுமே நாட் ஈக்குவல். அதனால பாத்தீங்கன்னா இது வந்து ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ். எஸ் சார். இதுல எனர்ஜி டவுட் இருந்தா சொல்லுங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நோ சார். சூப்பர். அப்ப ரோவும் காலமும் ஈக்குவலா இருந்தா அதுக்கு பேர் என்ன? நீ எக்ஸாம்பிள் சொல்லி என்ன ஃபர்ஸ்ட் இது என்ன மேட்ரிக்ஸ்? ரோவும் காலம் வந்து என்ன மேட்ரிக்ஸ்? ஓகேங்க. அது இருந்துட்டு போகுது. இது என்ன டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ்? நாட் ஈக்குவல்னா ரெக்டாங்குலர். ஈக்குவலா இருந்தா என்ன மேட்ரிக்ஸ்? சார் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்.
சூப்பர். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். அப்ப ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்க்கலாம். சார் 1, 2, 3, ம். 4, 5, 6, வெரி குட். 7, 8, 9. எத்தனை ரோ, எத்தனை காலம்? Sir, 3 rows, 3 columns. 3 rows, 3 columns. Correct? Yes, sir. டவுட் இருந்தா சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் டக்குனு. No, sir. அப்ப நம்ம பார்த்த பேசிக் நேம்ல இருந்து நம்மளுக்கு எத்தனை இது தெரிஞ்சுக்குது? கிட்டத்தட்ட 4 டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு sir. பேசிக் நேம்ல இருந்து. அப்ப டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ் கேட்டாங்கன்னா 2 மார்க்ல கேட்பாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துங்க. இப்பயே 4 மேட்ரிக்ஸ் போட்டாச்சு. இதுல வேற ஒரு 5, 6 Sir, டைப். சொல்றேன். இது மட்டும் காப்பி பண்ணிட்டா சார். ஓகேடா கண்ணு. இத நான் ஷேர் பண்ணிடுறேன். மேபி நான் சொன்ன ஐடியா வச்சு நீங்க காப்பி பண்ண முடிஞ்சாலும் காப்பி பண்ணிக்கங்க. எங்க இருந்து காப்பி பண்ணிக்கிறீங்க? சார் கீழ இந்த 2 into 2 அந்த அங்க இருந்து சார். 2 எதுமா? சார் மேல கொஞ்சம் மேல. ஆ. சார் போதும் சார். ஓகேடா. நீங்க பார்த்து காப்பி பண்றேன். சார்.